பிரபல நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரை இது. இக்கட்டுரையை எழுதியவர் ராமகிருஷ்ணன் அவர்கள். இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். மகா பெரியவா காஞ்சிபுரத்துல இருந்த சமயம் அது. வழக்கமா அவரை தரிசனம் பண்ண வரவா கூட்டம் நிறைஞ்சிருந்த நாள் அது. அந்த கூட்டத்துல இளம் வயசுடைய ஒரு தம்பதியும் இருந்தா. ஆத்துக்காரர் கையில பிறந்து 6-7 மாசமான சிசு ஒண்ணு இருந்தது. குழந்தையை தூக்கிண்டு ஆத்துக்காரியையும் தாங்கிண்டு வரிசையில மெதுவா நடந்து வந்தார் அந்த மனுஷன். அந்யோன்யமான தம்பதிகள் அவாங்கிறது பார்த்தபோதே பட்டவர்த்தனமா தெரிஞ்சுது. இருந்தாலும் மகா பெரியவா இருக்கிற சன்னிதானத்துக்குள்ள இப்படி நெருக்கமா நடந்து வரணுமான்னு பலரும் நினைச்சா. ஆனா அவ கிட்ட நெருங்கினதும் தான் தெரிஞ்சது அந்த பெண்மணிக்கு பார்வை இல்லைங்கிறது. பலரும் உச்சுக்கொட்டி வருத்தப்பட்டதை அவர் கவனிச்ச மாதிரியே காட்டிக்கலை. நேரா பெரியவா முன்னால போய் நின்னா. அவளை பார்த்ததுமே, என்ன மலையாள தேசத்திலிருந்து வரையில? இந்த மடத்தோட ஆதிகுரு அவதார கஷேத்திரம் அது அப்படின்னார் மகா பெரியவா. 2 பேரும் ஆமா, அங்கேருந்துதான் வரோங்கிற மாதிரி தலையை அசைச்சா. என்ன விஷயம் கேட்டார் ஆச்சாரியா. இவ என்னோட ஆத்துக்காரி. இந்த குழந்தைய கருவுல தாங்கிட்டு இருக்கிறச்சே நிறை மாசத்துல எதிர்பாராத விதமா கால் வழுக்கி தவறி விழுந்துட்டா. தலையில பலமா அடிபட்டுடுத்து. பகவான் கிருபையில கர்ப்பத்துல இருந்த சிசுக்கு ஒண்ணும் ஆகலை. குழந்தையும் நார்மலா பிறந்தது. ஆனா அதுக்கப்புறம்தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. இவளுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடுத்து. போதா குறைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வையும் பறிபோயிடுத்து. நானும் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயிலும் இல்லை. உன் கஷ்டம் புரியறதா? ஆமா, இங்க என்னை பாக்குறதுக்கு ஏன் வந்த? பரிவோட கேட்டார் ஆச்சாரியா. இவளுக்கு பார்வை போனதுக்கு தெய்வ குத்தம் ஏதாவது காரணமா இருக்குமோன்னு எங்க ஊரு வழக்கப்படி குடும்பத்துக்கு பரிச்சயமான நம்பூதிரி ஒருத்தர்கிட்ட பிரசன்னம் பார்த்தோம். கஷேத்ராடனம் செஞ்சா நிவர்த்தி ஆகிடும், இவளுக்கு பார்வை வந்துடும்னு அவர் சொன்னார். அதான் குழந்தையையும் இவளையும் கூட்டிண்டு கஷேத்ராடனம் பண்ணி தீர்த்தஸ்தானமும் சுவாமி தரிசனமும் பண்ணிண்டு வரேன். கோவிலுக்கு போறேன், சரி, இங்க எதுக்கு வந்த? இது கோயில் இல்லையே அப்படின்னார் பெரியவா. நீங்க கோவில் இல்லைன்னு சொல்றேன், ஆனா இதுதான் நடமாடும் தெய்வம் இருக்கிற இடம்னு வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கிற குருக்கள் ஒருத்தர் சொன்னார். கலியுகத்துல வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்தா இருக்கிற மகான் காஞ்சிபுரத்துல இருக்கார். அவரை போய் பாரு, உன்னோட ஆத்துக்காரிக்கு பார்வை கிடைக்கும்னு அவர்தான் சொன்னார். அதான் உங்களை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். பவ்யமா அவர் சொல்ல அவரோட ஆத்துக்காரியும் ஆமாம்ங்கிற மாதிரி தலையை அசைச்சா. மௌனமா அவளை ஒரு நிமிஷம் பார்த்தார் மகா பெரியவா. முதல்ல உங்களை பார்க்க வர்றதால என்ன எடுத்துட்டு வரணுங்கிறது கூட எங்களுக்கு தெரியலை. அதனால இதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். கையில இருந்த கொஞ்சம் வாழைப்பழத்தை மகா பெரியவா முன்னால வச்சுட்டு நமஸ்காரம் செஞ்ச அவர் தன்னோட ஒய்ஃபையும் நமஸ்காரம் செய்ய சொல்லி அதுக்கு ஒத்தாசையும் பண்ணினார். அப்புறம் குழந்தையும் ஆச்சாரியா திருவடி முன்னாலே கீழே விட்டுட்டு எடுத்துண்டார். அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு புறப்படலாம்னு நினைச்சு கையை நீட்டினவர்கிட்ட ஆச்சாரியா, ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னார். தனக்கு பக்கத்துல இருந்த தொண்டர் ஒருத்தர்கிட்ட, யார்கிட்டையாவது டார்ச் லைட் இருக்கான்னு கேளு அப்படின்னார் பெரியவா. அதுக்காகவே கொண்டு வந்தவர் மாதிரி கூட்டத்துல ஒருத்தர் தன்னோட ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு இருந்த டார்ச்சை எடுத்து தொண்டர்கிட்ட கொடுத்தார். டார்ச் லைட்டை தொண்டர் ஒரு மூங்கில் தட்டுல வச்சு கொடுத்தார். அதை எடுத்துட்டு ஆச்சாரியா தன்னோட முகத்துக்கு நேரா அதை திருப்பி ஆன் பண்ணினார். டார்ச்ல இருந்த வெளிச்சம் பரவித்து மகானோட முகத்துல அது பட்டு தனக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சதா பூரிச்சு பிரகாசித்தது. மகான் முகத்துல படர்ந்த வெளிச்சம் தவிர மீதி அவர் தலைக்கு பின்னால இருந்த ஸ்வர்ல பட்டு அப்படியே பூரண ஒளிவட்டமா ஜொலிச்சுது. அங்கே இருந்த எல்லோரும் அந்த பரவசமான காட்சியை பார்த்துட்டு இருக்கிறச்சே ஆச்சாரியா அந்த நபரை கூப்பிட்டார். உன்னோட பாரியா கிட்ட நான் தெரியறேனான்னு கேளு அப்படின்னார். வந்தவர் திரும்பி தன்னோட ஆத்துக்காரி கிட்ட அதை கேட்கறதுக்குள்ளே, ஆஹா, என்ன ஒரு தேஜஸ்மயமான சன்னியாசி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் எனக்கு நன்னா தெரியறதே அப்படின்னு பரவசமா சந்தோஷமா குரல் எழுப்பினா அவரோட ஆத்துக்காரி. 2 பேரும் பரம சந்தோஷமா மகா பெரியவாளை திரும்பவும் நமஸ்காரம் பண்ணினா. நான் பெத்த குழந்தையோட முகத்தை பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சு தினம் தினம் ஏங்கினேன். உங்களாலதான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு தழுதழுத்த சொல்லி மகா பெரியவாளை கையெடுத்து கும்பிட்டார் அந்த பெண்மணி. அடே, உனக்கு பார்வை என்னால வந்ததுன்னா சொல்றேன், எனக்கு என்னவோ அப்படி தோணலே. நீங்க இத்தனை நாளா தரிசனம் பண்ணிட்டு வந்தேலே, அந்த தெய்வங்களோட அனுகிரகம்தான் நோக்கு
நேத்திர தரிசனம் கிடைக்க பண்ணியிருக்கு. க்ஷேமமா ஒரு குறையும் இல்லாம இருப்பேள். சௌக்கியமா போயிட்டு வாங்கோ. குங்கும பிரசாதமும் ஒரு ஆரஞ்சும் கொடுத்து ஆசிர்வதித்தார் மகா பெரியவா. எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தான் செய்யலைன்னு சொல்லுகிற மகா பெரியவாளோட மகத்துவத்தை நினைச்சு சிலிர்ப்போட பிரசாதத்தை வாங்கிட்டு புறப்பட்டா அவா.